தளபதி விஜயுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல தல அஜித் அவர்கள் கேமியோ ரோல் பண்றாரா, அதுக்காக தான் வெங்கட் பிரபுவும் அஜித்தை வந்து சந்திச்சாங்களா அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தல அஜித் அவருடைய கேரியர் ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய இளம் டைரக்டர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு. இப்பவும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அவர் நிறைய யங் டைரக்டர்ஸ் கூட வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ தல அஜித் செலக்ட் பண்ணி நடிக்கிற ஒவ்வொரு படமும் பாத்தீங்கன்னா வேற வேற ஜர்னலா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப பரபரப்பா அவர் அடுத்தடுத்த படங்களை கமிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அந்த நிலையில தான் இப்போ விடாம முயற்சியுடைய ஷூட்டிங் பரபரப்பாக அசர்பைஜான்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுடைய குட் பேட் அக்லி படத்துடைய ஒரு ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி மாறி மாறி 2 படத்துல வந்து தல அஜித் இப்போ மும்முரமா நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில தான் வெங்கட் பிரபு அவர்கள் அசர்பைஜான் நாட்டிலேயே போயிட்டு தல அஜித்தை சந்திச்சிருக்கிறாங்க. 2011 வருஷம் தல அஜித்தை வச்சு மங்காத்தா அப்படின்ற ஒரு சூப்பர் டூப்பரான ஹிட் படத்தை கொடுத்தவர் தான் விபி அவர்கள். இதுக்கு முன்னாடி அஜித்தை வேற யாருமே அந்த மாதிரி காட்டவே இல்லை. ஒரு நெகட்டிவ் ஷேட்ல அஜித் பயங்கரமா நடிச்சிருந்தாரு. ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இந்த படம் வந்து அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து எந்த ஒரு படமும் பண்ணல. அஜித்துக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற டைரக்டர்கள் கூட அவர் 2 இல்லைனா 3 படங்கள் கண்டிப்பா பண்ணுவாரு. சிறுத்தை சிவா, ஹெச் வினோத் எல்லாம் அப்படிதான் வந்து 2-3 படங்கள் வந்து பண்ணிருக்காங்க. ஆனா வெங்கட் பிரபு இவ்வளவு பெரிய மாஸ் ஹிட் கொடுத்தும் அடுத்து அவருடைய படத்துல அவர் நடிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா அஜித்தும் வெங்கட் பிரபுவும் சந்திச்சு பேசி இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தல அஜித்துடைய புது படத்துக்கான கதை டிஸ்கஷன் பண்றதுக்காக தான் வெங்கட் பிரபு அவர்களை தல அஜித் சந்திச்சு பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் தளபதி விஜயுடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல ஒரு சின்ன கேமியோ ரோல் தல அஜித்தை பண்ண வைக்கிறதுக்கான மீட்டிங்காகவும் இருக்கலாம். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் இன்னும் ஒரு படத்துல தான் நடிக்க போறாரு. அது அரசியல் படம். அதுல அஜித்தை வந்து நடிக்க வைக்க முடியாது. அதுக்கு முன்னாடி கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா உருவாகி இருக்கிற இந்த கோட் படத்துல தல அஜித் ஒரு கேமியோ ரோல் பண்ணாரு அப்படின்னா அது ரசிகர்களுக்கு ஒரு வேற லெவல் ட்ரீட்டா இருக்கும். சினிமால இருந்து விடைபெற தளபதி அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இந்த போட்டோல 2 பேருமே நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா தல அஜித் வந்து ஓகே சொல்லிட்டாரு போல அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது 99.999% பொய்யா இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு படத்துல ஒன்னா நடிப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அநேகமா இவங்க சந்திப்பு வேணா அடுத்த படத்துக்கான ஸ்டோரி டிஸ்கஷனா வேணா இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க.